நம்ம தோட்டத்தில் இருக்க மண் களிமண்ணுங்க. இந்த மண்ணில் செடியோட வளர்ச்சி பொதுவாக குறைவாக இருக்குங்க. இந்த மண் காஞ்சிச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடுங்க. நம்ம தோட்டத்தில் இருக்க மண்ணை பொது பொதுன்னு ஆக்கிறதுக்கும் வளமாக்கிறதுக்கும் இதில் ஒரு சில பொருளை சேர்த்துக்கலாங்க. இது நம்ம தோட்டத்தில் இருக்க மாங்கன்னுங்க. இதை சுற்றி ஒரு குழி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அகலமும் ஆழமும் இருக்க மாதிரி குழி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பெட்டு மாதிரி தயார் பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்க தென்னை நாரை ஒரு லேயராக போட்டுக்கலாங்க. தென்னை நாரை பிரித்து ஒரு லேயராக போட்டுக்கலாம். அந்த லேயரை கவர் பண்ணுறதுக்கு மண் அதுக்கு மேலே போட்டுக்கலாங்க. தென்னை நார் பொதுவாக மண்ணோட இறுக்கத்தை குறைக்குங்க. ஒரு காற்றோட்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். மண் போட்டு தென்னை நாரை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே தொழு உரம் ஒரு லேயராக போட்டுக்கலாங்க. நான் மக்கின ஆட்டுச்சாணமும் மாட்டுச்சாணமும் கலந்த உரத்தை போட்டுக்கிறேங்க. அதுக்கு மேலே மண் ஒரு லேயர் போட்டுக்கலாங்க. தொழு உரம் செடிக்கு தேவையான சத்தை தருங்க. செடி வளர்ச்சிக்கு உதவும். அதுக்கு மேலே காஞ்ச இலை சருகை போட்டுக்கலாங்க. இலைந்தலையை 1 2மா உடச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் அது சீக்கிரமாக மக்குங்க. மக்கி மண்ணோட மண்ணாக கலந்து செடிக்கு உரமாகவும் பயன்படும். இலையை முழுசாக போட்டோம்னா அது மக்கறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. இலைதலைகளை ஓரளவுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே மண்ணை போட்டு குழியை மூடிடலாங்க. மண்ணில் விளையாடுறதுனா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கார்டன் ஒர்க்குனாவே ரொம்ப ஆசைப்பட்டு வந்துடுவாங்க. அவங்க தான் இதில் பாதி வேலையை செய்வாங்க. மண்ணை ஈவன் பண்ணி விட்டுட்டு செடிக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. செடிக்கு தண்ணி விட விட மண் கீழே இறங்குங்க, குழியாகும். அதுக்கு மேலே நாம் இலை சருகை போட்டு கவர் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா மண் நல்லா வளமாகுங்க. இதே மாதிரி தோட்டத்தில் இருக்க எல்லா செடிக்கும் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா மண்ணோட தன்மை மாறி பொது பொதுப்பாயிடுங்க. இது 1 மாதத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோங்க. பாருங்கள், செடியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.